கர்த்தர் நல்லவர். அவர் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவருமாயிருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் கைவிடாத. தொடக்கத்திலிருந்து சிவன் பிரதர் சொன்ன மாதிரி ஆவியானவர் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வந்தார். நான் என்னெல்லாம் வசனத்தை எடுத்துட்டு வந்தனோ எல்லாவற்றையும் எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. அப்படி ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் அற்புதமாய் நடத்துகிறவர். ஆண்டவர் யாரை தேடினாரு? ஒரே ஒரு மனிதரை தேடினார். ஆனா நம்ம எவ்வளவு பேர் இருக்கிறோம்? இவ்வளவு பேர் இருக்கிறோம் இல்லையா? ஒரு பேர் நம்ம நினைக்கலாம் நம்ம கூப்பிட்டவங்க எல்லாம் வரலையே அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் யாரு வேணுமோ அவங்களுக்கு, யாருக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டுமோ அவர்களே ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு. என்ன நமக்கு செய்தியிலேயே அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு சொல்லிவிட்டார் இல்லையா? ஆதியில தேவன் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? அசைவாடி கொண்டிருந்தார். ஒழுங்கீனமாய் இருந்தது ஒழுங்காக மாறிச்சு. இன்னைக்கு எங்க அசைவாடி கொண்டிருக்கிறார்? இங்கே அசைவாடி இங்க இருக்கிற இடம் எல்லாரையும் அவர் ஒழுங்குபடுத்தி உருவாக்க போகிறார் இல்லையா? ஆவியானவர் அழகா சொன்னாங்க, நம்ம தேவனை அறிகிற அறிவு வந்த பிறகு நமக்கு ஆண்டவர் கொடுத்த சோர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன பண்ணாரு? ஆவியானவர் அசைவாடி கொண்டு அப்படியே நிக்கல. என்ன வந்துச்சாங்க? வார்த்தை வெளிப்பட்டது. என்ன வார்த்தை வெளிப்பட்டது? வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு அது உண்டாயிடுச்சு. அப்ப உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்னைக்கு வாய் வழியாக உண்டாக கடவுது என்று சொல்லி நாம் உருவாக்க போகிறோம். அன்னைக்கு அப்பயே உண்டாடுச்சு. இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களா இன்னொரு நாள் வரும்னு? இல்ல, இன்றே அது ரட்சணிய நாளாக இன்றே நம்மை கொண்டு ஆண்டவர் என்னெல்லாம் செய்யணும்னு விருப்பம் வச்சிருக்கிறாரோ அத்தனையும் செய்ய போகிறார். நமக்கு இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுத்த அருமையான வாக்குத்தத்தத்தை நம்ம பார்க்கலாம். அருமையான வாக்குத்தத்தம் என்னது? வெளிப்படுத்தல விசேஷம் 3:8 உனக்கு கொஞ்சம் காலம் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலையாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒருவனும் பூட்ட மாட்டான். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதல் வசனத்துல என்ன சொல்றாரு? திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும். இந்த வேலையை தான் நம்ம இப்ப பண்ண போறோம். என்ன செய்ய போறோம்னா, எதெல்லாம் திறக்கணுமோ அதெல்லாம் திறந்து விட போகிறோம், எதையெல்லாம் பூட்ட வேண்டுமோ அவைகளை பூட்டி விட போகிறோம். நமக்கு விரோதமாய் எழும்பப்படுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளையும் நாம் பூட்டி சாவி எடுக்க போகிறோம். அவன் எதையெல்லாம் தேவன் பிசாசானவன் பூட்டி வைத்திருக்கிறானோ அதை எல்லாவற்றையும் நாம் திறந்து விட போகிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களாக நம்ம எல்லாருமே ஒருமனப்படுவோம். அப்படியே ஒரு ஒன்னஸ்குள்ள வருவோம். ஏன்னா நான் சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவர் அப்படியே நடத்த போகிறார். எப்படி நடத்த போகிறார்? அப்படியே நடத்த போகிறார். அருமையா என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். യഹോവ പിന്നെയും മോശയോട് അരുളിച്ചെയ്തത്, നീ അഹരോനോടും പുത്രന്മാരോടും പറയേണ്ടത്, നിങ്ങൾ ഇസ്രായേൽ മക്കളെ അനുഗ്രഹിച്ച് ചൊല്ലേണ്ടതെന്നാൽ, യഹോവ നിന്നെ അനുഗ്രഹിച്ച് കാക്കുമാറാകട്ടെ, യഹോവ തിരുമുഖം നിന്റെ മേൽ പ്രകാശിപ്പിച്ച് നിന്നോട് കൃപയുള്ളവനാകട്ടെ, യഹോവ തിരുമുഖം നിന്റെ മേൽ ഉയർത്തി നിനക്ക് സമാധാനം നൽകുമാറാകട്ടെ. ஆமென். ஹல்லேலூயா. இங்க மோசேக்கு ஆரோனோடும் அவன் குமாரரோடு என்ன சொல்லணும், எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை தான் இன்று நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதமாய் கொடுக்க போகிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இந்த வசனங்களை அப்படியே நீங்க எல்லாருமே வாசிக்கலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். உன்னை என்ற இடத்துல என்னை என்று சொல்லி போடுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணி என்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானத்தை
ஹalleluya. என்ன கொடுக்க போறாரு? நம் முகத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார். அருமையான பிரதர் சொன்னாங்க, நாங்க நடந்து போயிட்டு இருக்கும் போதே நமக்குள்ள ஒரு அக்கினி இருப்பதை அவர்கள் காண்பார்கள். கர்த்தர் உங்களை அக்கினிமயமாக மாற்றுவாராக, அபிஷேகத்தினால நிறைப்பாராக. எங்கேயோ இல்லை அந்த அபிஷேகம், உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். பவுல் சொல்றாரு, எனக்குள்ள அவர் இருப்பது அந்த ரகசியத்தை நான் அறிந்து விட வேண்டும். அவர் எங்க இருக்காரு? எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் என் முகத்தை என்ன செய்ய போகிறார்? பிரகாசிக்க பண்ண போகிறார். அப்புறம் சமாதானத்தை கட்டளையிட போகிறார். இந்த தேசம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் சமாதானமின்மை. ஆனா உங்களை பார்த்த உடனே இந்த சமாதானத்தை தேடி எங்க வருவாங்க? உன்னிடமாய் வருவாங்க. ஜனங்கள் முகத்தை பார்த்து இவர்கள் பிரகாசிப்பதற்கு காரணம் உண்டு என்று சொல்லி தேடி வருவார்கள். எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால நாங்க டிக்ளேர் பண்ணுகிறோம், நீங்க எங்களை ஆசீர்வதித்து எங்களை காப்பீராக. ஆண்டவரே, எங்கள் முகம் பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருபையாய் இருப்பீராக. எங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் முகத்தில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னமாக்கி உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடுவீராக. கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்தது ஏசாயா 45 அதிகாரம் 21 வாசிக்கலாம். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அண்ணான் துவைக்கு இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதே இல்லை என்கிறார். கர்த்தரிடத்தில் நீதியும் வல்லமையும் உண்டு. அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாக யாருமே நம்மளை ஆண்டவர் எப்படி கொண்டு வந்திருக்காருன்னா, கர்த்தருக்குள் நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். நம்மளை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம் தேவன் பெரியவர், நல்லவர். அவரை போல ஒரு பெரிய தேவன் இல்லவே இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். ஏசாயா 61:1 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமென். இந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் இன்று நமக்கு தரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அபிஷேகம் அவரை எப்படி மாற்றினது? அவர் என்ன செஞ்சார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற அபிஷேகம் உங்களுக்கும் எனக்கும் உண்டாக போகிறது. இந்த தேசம் வசனங்களினால் நிறைந்திருக்க வேண்டும். வசனங்களினால் நிறைந்திருக்கும்படியால் உங்களையும் என்னையும் தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். என்ன அபிஷேகம்? சுவிசேஷத்தை அறிவிக்கிற அபிஷேகம். இருதயம் நொறுங்குண்டவர்களையும் காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குற ஒரு அபிஷேகத்தை தேவன் நமக்கு தருகிறார். நம்ம இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த சிங்காரத்துக்கு பதிலாக, சிங்காரத்தை துயரத்துக்கு பதிலாக ஆனந்த
தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்க போகிறார். இந்த உலகத்துல நம்மளை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார். இவர்கள் எப்படி இப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள்? இந்த தேவன் எங்களுக்கு வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி நாம் வணங்குகிற தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை அறிந்து கொள்ளக்கூடாது. நாம் வணங்குகிற தேவன் யார் என்பதை அறிவதற்கு ஒரு வாய்ப்பாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த தேசத்திலே வைத்திருக்கிறார். இந்த கர்த்தர் தேசம் வசனத்தினால் நிறைந்திருக்கும்படியாய் சுவிசேஷத்தின் வாரம் நமக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அடுத்ததாக ஒரு வாக்குத்தத்தத்தை கூட நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. 65:21 வசனம், 21 இருந்து. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். ஒரு பெரிய வாக்கியம் அடுத்தது. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். இந்த வார்த்தையை அப்படியே பாஸ்டர் சொன்னாங்கல்ல, அவன் கூப்பிடுவதற்கு முன்னே இருதயத்துல நினைச்சாலே போதும், நீங்க ஜெபிக்கவே வேண்டாம். கர்த்தரை அறிகிற அறிவு வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பீர்கள். அப்படியே நடப்பதாக. நான் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பேன், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பேன். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் இல்லை, அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதும் இல்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்ட ஹல்லேலூயா தங்கள் கிரியைகள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. இந்த தேசத்துல உழைச்சிட்டு நான் வெறுமையா போனேன்னு சொல்லுவதில்லை. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுகிறதும் இல்லை. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய சந்தானம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். அப்பொழுது என்ன நடக்குமா? அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறுத்தல் கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஓ, இந்த அபிஷேகம் இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் இறங்குவதாக. ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்குவாராக. இயேசுவின் நாமத்தில் அது உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அதை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். எங்கள் சந்தானம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று உங்களையும் என்னையும் இந்த தேசத்திலே அநேகர் பார்த்து இந்த காரியத்தை அறிந்து கொள்ளும்படியாய் பெரிய காரியங்கள் நீ செய்கிறதற்காக அப்படியே இந்த நாள்ல கூட நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாம் அடைத்து போடுகிறோம். ஹல்லேலூயா. தேவையில்லாத காரியங்கள், நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியங்கள், நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்றோம். நமக்கு இருக்கிற எல்லா சிக்னஸ் இயேசுவின் நாமத்தினால we rejected in the name of Jesus. எல்லா ஃபெயிலியர்ஸையும் இயேசுவின் நாமத்தினால நாங்க ரிஜெக்ட் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னென்ன கர்ஸ் இருக்குதோ எங்கள் முன்னோர்களினால, எங்களுடைய பாட்டனார் கூட்டனார் செய்த பாவங்களினால் வந்த எல்லா கர்ஸையும் இயேசுவின் நாமத்தினால நாங்க ரிஜெக்ட் பண்ணுகிறோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். வாயை திறந்து சொல்லுங்க. என்னெல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்களோ, இதனால எனக்கு இப்படி இருக்குமோ, அடிக்கடி சிக்னஸ் வருகிறது, அடிக்கடி நான் சோர்ந்து போகிறேனே என்று நினைக்கிற எல்லா காரியத்தையும் சொல்லி டிக்ளேர் பண்ணுங்க. நான் ரிஜெக்ட் பண்ணுகிறேன் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால ஆமென். என்னுடைய எல்லா வீக்னஸையும் நான் ரிஜெக்ட் பண்ணுகிறேன். என்னுடைய எல்லா ஃபைனான்சியல்
பண்ணுகிறேன். ஹalleluya. எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஹேட்டர்ஸ் எல்லாவற்றையும் நான் ரிஜெக்ட் பண்ணுகிறேன். ஹalleluya. ஆமென். எல்லா டிலே ப்ரொசீஜர்ஸையும் இயேசுவின் நாமத்தினால நான் ரிஜெக்ட் பண்ணுகிறேன். ஹalleluya. அதன் காலத்தில் தனி தத்தன் கனியை கொடுக்கிற நான் நீதிமானாய் இருப்பேன். ஹalleluya. 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 எல்லா லேசினஸையும் இயேசுவின் நாமத்தினால நான் ரிஜெக்ட் பண்ணுகிறேன். ஹalleluya. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நமக்கு இருக்கிற எல்லா ஸ்பிரிச்சுவல் வீக்னஸையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுகிறோம். ஆவியிலே நாங்கள் பலன் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆவியிலே நாங்கள் உற்சாகம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். வேத வாசிக்கிறதிலே நாங்கள் மிகவும் துரிதம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். வேதத்தின் எழுத்துக்களை காண்கிற மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. ஆழங்களை அறிந்து கொள்கிற வெளிப்பாட்டு வரம் இயேசுவின் நாமத்தில் எங்களுக்குள்ளே கிரியை செய்வதாக. ஆமென். குணமாக்கும் வரம் எங்களுக்குள்ளே கிரியை செய்வதாக. ஓ ஹalleluya. ஹalleluya. உருவாக்கும் வல்லமையை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காய் நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற எல்லா காரியங்களையும் நீ சீர்படுத்துவீராக. ஓ ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஓபன் பண்ணி கொடுக்கிறார். ஒரு ரிமெம்பரன்ஸ் புக்க இயேசுவின் நாமத்தினால ஆமென் ஆண்டவரே நாங்கள் திறக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாவதாக. நியூ லீடர்ஷிப் உண்டாவதாக. நியூ சீசன்ஸ் உண்டாவதாக. ஹalleluya. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். ஓரிவா ஹரவா எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே எந்திரிச்சு நின்று ஒரு நிமிஷம் ஆவியானவரோடு இணைந்து அந்நிய பாஷையில பேசி தேவன் எனக்கு கொடுத்த வரத்தை நான் அனல் மூட்டி எழுப்புகிறேன். ஓ ஹalleluya. ஹalleluya. ஓரிவா கரவா ரைவாலா துரவா கவரவா. ஒரு தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கையில வருகிற எல்லா காரியத்துக்கும் நான் வேத வசனத்தின் அடிப்படையில் உருவாக்குவேன் என்று சொல்லி தீர்மானம் எடுங்கள். ஹோலே கரவா ஓரிவா லரவா சக்கரா துரவா ரைவாலா துரவா கவரவா. ஆமென் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறுவதாக. வேத வசனம் ஆண்டவரே அப்பா ஆவியாயும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அனலுள்ளதாய் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உருவாக்குவீராக. ஒவ்வொருவரையும் உருவாக்குவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அப்பா இருக்கிற எல்லா ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே கிருபையை ஆண்டவரே போக்கடித்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எல்லாரையும் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. 100க்கு 100 நீர் ஆசீர்வாதத்தின் மழையை பொழிவீராக. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. நீ கொடுத்த இந்த நல்ல வாக்குத்தத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என் வசனத்தை கைக்கொண்டபடியால் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை வைக்கிறேன் என்று சொன்னார். இந்த தேசம் திறந்திருக்கிறது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சுதந்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்திலே கர்த்தருடைய நாமத்தினால் யாரெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே வாஞ்சியாய் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சுதந்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ரட்சிக்கப்படுவார்களாக. கூட்டம் கூட்டமாய் ஆண்டவரே அப்பா அந்த தேசத்திலே உம்மை ஏற்றுக்கொள்கிற மக்கள் உருவாகுவார்களாக. ஆமென் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கால் மிதிக்கும் தேசத்தை தருவேன் என்று சொன்னீர். இந்த தேசத்தை தந்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். முற்றிலுமாய் இந்த கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.